பொறுப்புணர்ச்சியையும் பொது நலனையும் இரு கண்களாக கொண்ட நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியினுடைய அருமை நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தீர்வுகள் பகுதியிலே நாம் தொடர்ந்து பல்வேறு நல்ல சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அந்த காலத்திலே ஒரு திரைப்பட பாடல், அந்த பாடலிலே ஒரு பூம்பூம் மாட்டுக்காரர் பற்றி அந்த பாடலிலே வரும். பூம்பூம் மாட்டுக்காரன் தெருவில் வந்தாண்டி, டூம் டூம் மேளம் கொட்டி சேதி சொன்னாண்டி, அரிசி போட வந்த பெண்ணை பார்த்தாண்டி, அடுத்த மாதம் கல்யாணத்துக்கு தேதி சொன்னாண்டி என்று வரும். அதிலே நாம் தேடுகிற இந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அதிலே இருக்கின்றன. குறி சொல்லுகிறவர்களை எல்லோருக்கும் பிடிக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் ஆக்கப்பூர்வமாக மட்டும்தான் பேசுவார்கள். ஒருவேளை ஒரு எதிர்மறையான விஷயத்தை சொல்ல நேர்ந்தாலும் கூட அதை ரொம்ப பக்குவமாக அதை வெளிப்படுத்துவார்கள். ரொம்ப ஆரோக்கியமான மொழிகள், ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள், நேர்மறை சிந்தனைகள், இவற்றை வெளிப்படுத்துகிறவர்கள் இந்த பூம்பூம் மாட்டுக்காரர்கள் மற்றும் குடுகுடுப்பைக்காரர்கள் மற்றும் இந்த குறி சொல்லுகிற பெண்கள். குடுகுடுப்பையோடு வந்து ஒருவன் மனம் சோர்ந்து இருக்கிற பொழுது, பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுது, நல்ல காலம் பிறக்குது என்று அவர் சொல்லுகிற பொழுது, உடனே எங்கிருந்து தான் இவருக்கு உற்சாகம் வருமோ தெரியாது. நல்ல நல்ல செய்திகளை அடுக்கடுக்காக அவர்கள் ஏதோ பேசி வைத்து கொண்டதைப் போல, நம்முடைய உள்ளம் உணர்ந்தவர்களைப் போல, நம்முடைய உள்ள பிரச்சனைகளை அறிந்தவர்களைப் போல அவர்கள் பேசுகிற பொழுது ரொம்ப வியப்பாக இருக்கும். எப்படி முகம் பார்த்தால் கூட குறி சொல்லிவிடலாம், ஆனால் முகமே பார்க்காமல் எப்படி இந்த வீட்டிலே இப்படி ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது, அதற்கு தீர்வு வரப்போகிறது, கல்யாணம் வரப்போகிறது என்றெல்லாம் எப்படி அவர்களால் சொல்ல முடிகிறது என்றால் அது ஒரு வியப்புக்குரிய ஒரு கதை தான். நம்பிக்கை ஊட்டுகிற நன்மொழிகளை சொல்லுகிற, மனம் சோர்ந்து வாடி திரிகிற எவருக்கும் அந்த மொழிகள் மிக பிடித்து போகும். சில நேரங்களிலே அந்த பூம்பூம் மாட்டுக்காரருக்கோ அல்லது குடுகுடுப்பைக்காரருக்கோ அந்த தான் தர விரும்புகிற காசையோ அல்லது அரிசியையோ அல்லது துணிமணிகளையோ தர நினைக்கிறவர்கள் வேண்டுமென்றே உள்ளே நின்று கொண்டு கொஞ்சம் தாமதம் செய்வார்கள். இன்னும் ஏதாவது சொல்வாரா, இன்னும் ஏதாவது புதிய செய்திகள் கிடைக்குமா, சொன்னதே சொல்லுகிறாரா, பழைய கீரல் போட்ட அந்த கிராம்ஃபோன் தட்டு போல் வந்து விட்டாரா, அல்லது இன்னும் ஏதோ நல்ல செய்திகளை சொல்லுவாரா என்கிற எதிர்பார்ப்போடு எல்லாம் முடிந்து போகும். உடனே வந்த பிறகு மறுபடியும் முகத்தை பார்த்து உடனே அந்த முகக்குறிகளை வைத்து மேலும் சில செய்திகளை அந்த குடுகுடுப்பைக்காரரோ பூம்பூம் மாட்டுக்காரரோ சொல்வார். ஜாதகம் பார்த்து, கணிதம் பார்த்து, எண்கணிதம் பார்த்து, கைரேகை பார்த்து, இதையெல்லாம் தாண்டி எதுவுமே இல்லாமல் முகத்தை மட்டுமே வைத்து கொண்டு நற்காரியங்களை, நற்செய்திகளை சொல்லக்கூடிய இவர்கள் எப்படி இப்படி சொல்ல முடிகிறது என்கிற வியப்பை நமக்கு உண்டாக்குகிறார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் பார்த்தால் இவர்கள் மிகவும் குறைந்து போனார்கள். ஒரு வேளை கிராம பகுதிகளில் இருக்கிறார்களா என்பது தெரியாது. நகரங்களிலே இவர்களெல்லாம் அதிகமாக காண முடியவில்லை. இவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலே நெற்குப்பை என்கிற ஊருக்கு அருகிலே ஒரு சிறிய கிராமத்திலே வசிக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டு அந்த ஊருக்கு நான் சென்று போய் பார்த்தேன். அங்கே பார்த்தால் அங்கே அந்த குடுகுடுப்பைக்காரர்களெல்லாம் கிளம்பி போயிருந்தார்கள். வீட்டில் இல்லத்தரசிகள் மட்டும் இருந்தார்கள். பிள்ளைகளெல்லாம் படிக்க போயிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். எனவே குடுகுடுப்பைக்காரருடைய பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கு பார்த்தால் கல்வி நிறுவனங்களிலே ஆர்வமாக அவர்கள் இறங்கி வருவதை பார்க்கிற பொழுது, இனிமேல் இந்த தலைமுறையை பார்க்க முடியுமா என்கிற அளவிற்கு வியப்பாக இருக்கிறது. அவர்களும் கல்வியிலே முன்னேற வேண்டும் என்கிற உணர்வோடு உழைத்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த உணர்வு வந்துவிட்டது. அந்த குடுகுடுப்பைக்காரர்களுடைய பிள்ளைகள் மட்டுமே படிக்கக்கூடிய அந்த பள்ளியை நான் போய் பார்த்தேன். அந்த நெற்குப்பைக்கு பக்கத்திலே ஒரு சிறிய கிராமம், அந்த கிராமத்தினுடைய பெயர் நினைவுக்கு வரவில்லை. ஆனால் அவர்களை சந்தித்தது மிக பசுமையாக நினைவிலே இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் நிறைய படிக்க வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், இனிமேல் வீட்டு வாசலில் நின்று குறி சொல்வதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை என்று முடிவு செய்து விட்டவர்களைப் போல் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆர்வமாக பாடங்களை படிக்கிறார்கள். இவர்களை படிக்க வைக்கிற மிகப்பெரிய பொறுப்பை, அவர்களுக்கான ஆதரவை
தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் என்கிற தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல அமெரிக்க தமிழ் அமைப்பு இவர்களுக்காக நிறைய உதவி செய்து கொண்டிருக்கிறது. பொருளாதார ரீதியாக வாழ் முன்னேற்றத்தில் அவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்கிற உணர்வோடு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நல்ல செய்தியாக இருக்கிறது. சமூகத்தினுடைய அடித்தட்டு மக்கள் முன்னேற வேண்டும், பலன் பெற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு அமெரிக்க தமிழர்கள் தங்களுடைய தொகைகளை எல்லாம், தங்களால் முடிந்த தொகைகளை எல்லாம் தந்து இந்த பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிற இந்த ஆரோக்கியமான காட்சிகளெல்லாம் மிகவும் வரவேற்கத்தக்கவனமாக இருக்கின்றன. ஆனால் இந்த குடுகுடுப்பைக்காரர்கள் கூட சமயங்களிலே எதிர்மறையாக பேசுவார்கள் என்பதற்கு பழைய கிராமத்து கதை ஒன்று சான்றாக இருக்கிறது. இது ஒரு மன்னர் காலத்து கதை. ஒரு வாயில் காப்போன், அதாவது அரண்மனையிலே வாயிலே நிற்கின்ற ஒரு வாயில் காப்போன் ஒரு குடுகுடுப்பைக்காரரை தரவென்று இழுத்து வந்து மன்னர் முன்னாலே நிறுத்தி, மன்னா, இவர் மிகவும் உங்களை பற்றி தரக்குறைவாகவும் மனக்குறையாகவும் ஆதங்கமாகவும் நிறைய பேசுகிறார். பொதுவாக இவர்கள் நல்ல காலம் பிறக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் இவர்கள் வேறு விதமாக பேசுகிறார். இவரை நீங்கள் கண்டிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும் என்று இந்த வாயில் காப்போன் ஒரு குடுகுடுப்பைக்காரரை கொண்டு வந்து நிறுத்தி மன்னர் முன்னே முறையிடுகிறான். மன்னருக்கு ஒரே ஆச்சரியம். நீங்கள் எப்பொழுதுமே ஆக்கப்பூர்வமாகத்தானே நல்ல செய்திகளைத்தானே சொல்வீர்கள், நம்பிக்கை ஊட்டும் மொழிகளைத்தானே சொல்வீர்கள், ஏன் எனக்கு எதிராக இப்படியெல்லாம் நீ பேச நேர்ந்தது, ஏன் என்னை பற்றி நீ அவதூறாக பேச வேண்டும் என்று அந்த குடுகுடுப்பைக்காரனிடத்திலே கேட்கிறார். அதுக்கு அந்த குடுகுடுப்பைக்காரன் சொல்லுகிறான், பின்ன என்ன அரசே, நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் போய் சொன்னால் எல்லாம் போயா வேலையை பார்த்துட்டு போ, எல்லாம் நாங்கள் நல்லா தானே இருக்கோம், மாதம் மும்மாறி பெய்யுது, விவசாயம் நல்லா நடக்குது, தொழில் நல்லா இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது, செல்வ செழிப்பெல்லாம் நல்லா இருக்குது, இனிமே என்ன நல்ல காலம் என்ன வர்றதுக்கு இருக்குது, எல்லாம் வந்தாச்சு, நல்லா நீ நடையை கட்டு புறப்படு என்று எல்லா இடத்திலும் சொல்லுகிறார்கள். மக்கள் உங்களுடைய ஆட்சியிலே மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். நல்ல காலம் பிறக்குது என்று சொன்னால் அவர்களுக்கு எங்களை பார்த்தால் ஒரே சிரிப்பாக வருகிறது. எங்களுடைய பிழைப்பு ரொம்ப பாதிக்கப்பட்டு விட்டது மன்னா, நீங்கள் என்ன மன்னா இப்படி ஒரு ஆட்சியை செய்து கொண்டு எங்களுடைய வயிற்றிலே அடித்து விட்டீர்களே என்று சொன்னதும் தான் மன்னனுக்கு புரிகிறது, ஓஹோ இப்படி போகிறதா கதை என்று. உடனே அந்த குடுகுடுப்பைக்காரன் சொல்கிறான், எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க, உங்கள் அரண்மனை வாசல்லையும் வந்து நல்ல காலம் பிறக்குதுன்னு நான் சொன்னேன்னா உங்கள் வாயில் காப்போம் நிச்சயமாக என்னை விரட்டி அடிச்சிருப்பான். அப்போவே நான் முடிவு பண்ணேன், உங்களை சந்திக்கிறது, உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறதுன்னா எதிர்மறையாக பேசினா தான் நீங்கள் இதுக்கு வழிவிடுவீங்க, அப்போ தான் வாயில் காப்போம் கொண்டு உங்கள் முன்னாடி நிறுத்துவாங்கிறதுக்காகவே வேண்டுமென்றே நான் குறையாக சொன்னேன்னா என்னை மன்னித்து விடுங்கள், ஆனால் எங்களுடைய பிழைப்புக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று ஒரு கதை, கிராமத்து கதை ஒன்று வரும். எதற்காக இதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கி குடுகுடுப்பை மூலமாக வாசலிலே வந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது என்று சொல்லக்கூடியவர்கள் இன்று தலைமுறையெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். அப்படியானால் நம்பிக்கைகளை நாமே தான் சுயமாக உருவாக்கி கொள்ள வேண்டி இருக்கிறது. என்ன விரும்பத்தகாது நடந்தாலும் நல்ல காலம் பிறக்கும் என்கிற நம்பிக்கையோடு தான் நம் எதிர்காலத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஜோதிடர்களை எனக்கு மிக பிடிக்கும். அதற்கு காரணமே வித்தியாசமானது. வாழ்க்கையிலே நம்பிக்கைகளை விதைக்கிறவர்களிலே ஜோதிடர்கள் முக்கியமானவர்கள். இன்னும் கொஞ்ச காலத்திலே நல்ல காலம் வருகிறது, தைரியமாக இருங்கள், எல்லாம் சரியாக போய்விடும் என்று நம்பிக்கை மொழிகளை சொல்லுகிறவர்கள். ஜோதிடத்தை பற்றி இரு கருத்துகள் உண்டு. அதை நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள், நம்பாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஜோதிடர்கள் ஒப்பற்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த வகையில் என்றால், சோர்ந்து போன உள்ளங்களை தட்டி கொடுக்கிறார்கள், நல்ல விஷயங்களை சொல்லுகிறார்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லுகிறார்கள். எனவே அவர்கள் விதைக்கிற நம்பிக்கைகளை எதிர்கொண்டு தான் மக்கள் நம்முடைய மகனுக்கு மகளுக்கு நல்ல வரன் கிடைத்துவிடும், நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும், உடல் நலம் சரியாகிவிடும், கடன் தொல்லை எல்லாம் குறைந்துவிடும் என்கிற நம்பிக்கைகளை விதைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு வகையிலே பார்த்தா ஜோதிடம் என்பது, விஞ்ஞானம் என்பது ஹீரோ போன்ற மேலை நாட்டு அறிஞர்களால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் விவாதிப்பதற்கு இது அல்ல களம். ஆனால் ஜோதிடர்கள் செய்து கொண்டிருக்கிற பணி, அவர்கள் நம்பிக்கை ஊட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே
நம்பிக்கை ஊட்டக்கூடிய மனிதர்களை நம்மை சுற்றி வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய நெஞ்சிலே நம்பிக்கைகள் நிறைய வேண்டும். ஏன் நமக்கு துன்பம் தொடரும் என்று நம்புவதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? பாரதி மிக அருமையாக சொல்வான், எந்த துன்பத்திற்கும் முடிவு உண்டு, எந்த துன்பத்திற்கும் தீர்வு உண்டு, அது தொடர்கதை அல்ல, நீங்கள் நம்புங்கள் என்று பாரதி ஓர் இடத்திலே சொல்லுவான். எனவே பாரதியினுடைய வரிகளைப் போல நாம் நம்பிக்கைகளை எதிர்கொண்டு, துன்பம் என்பது தொடர்கதை அல்ல, அது முடிவிற்கு வரும், இவையெல்லாம் கடந்து போகிற கருமேகங்கள் என்கிற நம்பிக்கையோடு வாழ்க்கையை துவங்கினால்தான் அடுத்த சிக்கலை எதிர்கொள்ள நேரும் பொழுது கூட நமக்கு ஒரு ஆற்றல் இருக்கும். இல்லையென்றால் எல்லாவற்றையும் சோர்ந்து, மனமெல்லாம் சோர்ந்து, நம்முடைய படைக்கலன்களையெல்லாம் கீழே போட்டுவிட்டால் எதை கொண்டு அந்த துன்பத்தை எதிர்ப்பது? எதை கொண்டு நாம் அதை எதிர்கொள்வது? எனவே மனோபாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, எனக்கு பிறக்குது என்கிற நம்பிக்கையோடு நமக்கு நாமே சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நாமே சுயம்புவாக, நாமே அத்தனை உருவாக்கி கொண்டு எது ஒன்றையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொள்வோம். இந்த காலகட்டத்திற்கு அது தேவையாக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.